ரூபா எதிர்கட்சிக்காரன் ஓட்டு கொடுக்குறான்னா என்னால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, 500 தானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டு போது உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தெரியல. ஒரு ஆதிக்குடியை சார்ந்தவன உன் பக்கத்தில் கூட உட்கார விடாம நின்றுட்டே பேசுறான் அப்படின்னு கையை கட்டி நின்று பேசுறான்னு ஒரு அமைச்சர் சொல்லும் போது உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தெரியல. அப்ப இதுல எல்லாம் தெரியாதது சிறுன்னு சொல்லிட்டாருங்க. ஐயோ எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை, ஐயோ உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டே போயிருச்சு நீங்க சொல்றீங்கன்னா நான் சொல்றேன். கோல் போஸ்ட மாத்துறீங்க. இல்ல கோல் போஸ்ட் இதே அண்ணன் தானே உங்களுக்கு வந்துட்டு மேடையில நின்று சொன்னது என்ன சொன்னாங்க, என் குலதெய்வம் அப்படின்னு சொன்னது யாரு, இதே அண்ணன் தானே சொன்னாங்க. அப்ப அதே அண்ணன் வந்துட்டு இல்லப்பா அது ஒரு பிசுறு தட்டி விடும் சொல்ற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கிறதான் கேள்வி. கார்த்திகேயன் இங்க வருவாரு, இடும்பவனம் கார்த்தி வருவாரு, காளியம்மாள் வருவாங்க, அதை வச்சு நம்ம கட்சியை வளர்த்தரலான்னு அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிக்கல. அவர் கொண்டு வந்த சித்தாந்தங்கள் சரியா இருக்குங்கும் போது தான் நாங்க போய் தோல் கொடுக்குறோம். அப்ப அந்த சித்தாந்தங்கள் மீது அவர் சரியாகவே இயங்கி கொண்டிருக்கிறார், அவர் மாறாமலே இருக்கிறாருங்கும் போது விலகி போனா அது என்னோட பிரச்சனையை தவிர அண்ணன் சீமானோட பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய வெளிச்சம் கொடுத்தது நாம் தமிழர். இந்த வெளிச்சம் தான் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிறதுக்கான காரணமா? சீமான் அவர்கள் தனக்கு ஈக்குவலா யாரும் வளர்றத விரும்ப மாட்டாரு, ஒரு இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரி. ஏன் அந்த வெளிச்சத்தை பாய்ச்சியது யார் சொல்லுங்க? விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பதற்றம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருச்சு. அதனாலதான் கட்சியை அவங்க நிலைப்பாட்டுல கொஞ்சம் மாறி மாறி எடுக்கிறாங்க. கட்சியில இருக்கக்கூடிய கீழே இருக்க தொண்டர்கள்லாம் வெளியே வராங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நாம் தமிழர் கட்சியில அடுத்தடுத்து நிர்வாகிகள் விலகிக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி கிரவுண்ட்ல இருந்து வேலை பார்த்தவங்க விலகினாங்க, அதுக்கப்புறம் கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க விலகிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது நாம் தமிழர்ல? நாம் தமிழர் கட்சி ஒரு மறுகட்டமைப்பு செய்யப்படுகிறது, அதுதான் அதனுடைய காரணங்கள்லாம். பல இடங்கள்ல சொல்லிட்டேன். அண்ணன் வந்துட்டு என்ன பண்றாருன்னா 2024 தேர்தலுக்கு பிறகே வந்துட்டு இந்த கட்சியினுடைய கட்டமைப்புங்கிறது இன்னும் பூத் லெவலுக்கு போய் சேரல. அப்போ நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும்னாக்க அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ கட்சி பொறுப்பாளர்களை உடைச்சி அவங்க வந்துட்டு எல்லா பொறுப்புகளையும் நிரப்புற அளவுக்கு வந்துட்டு நம்ம பொறுப்புகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியாக போய் கலந்தாய்வு போட்டு அத்தனை நபர்களையும் சந்திச்சு அங்கே வந்துட்டு எப்படி இந்த கட்டமைப்புங்கிறது வரணுங்கிறது அவரே நேரடியாக இருந்து சொல்லி மற்ற நிர்வாகிகள்கிட்ட சொல்லி முதல்ல சொல்லி பார்த்தாரு. அது வந்துட்டு நடக்கலை, அது அந்த இது வந்துட்டு போய் சேரலைங்கும்போது அண்ணனே நேரடியாக போய் உட்காந்து அத்தனை தொகுதி நபர்களையும் சந்திச்சு கலந்தாய்வு போட்டு இதை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அப்போ அதை செய்யும்பொழுது நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா, நான் மட்டும்தான் மாவட்ட செயலாளராக இருந்தேன், இப்போ என்ன ஒரே நேரத்தில் 4 மாவட்ட செயலாளர் போடுறீங்க, அப்போ எனக்கு சமமாக எல்லாரும் வந்துடுறாங்களா அப்படிங்கிற ஒரு இது வருது. அப்போ நிறைய நிர்வாகிகள் விலகுறாங்க. இது ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இன்னொன்று பல இது நேரங்களில் சொல்கிறது போல் இது வந்துட்டு இந்த தமிழ் தேசிய பயணங்கிறது ஒரு மரத்தான் ஓட்டம். ஒரு மரத்தான் ஓட்டத்தை எல்லாராலையும் ஓட முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு 100 மீட்டர்னா எல்லாரும் ஓடிடுவாங்க, வேகமாக ஓடக்கூடியவர்கள் எல்லோரும் ஓடி விடுவார்கள், திரும்பி பார்த்தாக்க எல்லாமே வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் மரத்தான் ஓட்டங்கிறது நம்ம வெல்லுவோமா வெல்ல மாட்டோமான்னு தெரியாமல் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதில் அயர்வடையவர்கள் சோர்வடையவர்கள் விலகி போவாங்க. விலகி போகிறவங்க ஒரு காரணம் சொல்லிட்டு போகிறாங்க, இல்லை தமிழ் தேசிய கட்சியிலேருந்து தமிழ் தேசியத்துலேருந்து மாறிடுச்சு, கட்சி வந்துட்டு பாஜகவை நோக்கி போகுது, கட்சி வந்துட்டு ஜாதி பார்க்குதுன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த காரணம் இங்க ரியாலிட்டி கிரவுண்ட்ல இல்ல. ஒருபோதும் இல்லை. பாஜகவினுடைய அத்தனை திட்டங்களையும் ஓங்கி அடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. நீங்க இங்க கொண்டு வந்துட்டு சிக்கிந்தர் மலை அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டு அதை ஒரு பிரச்சனையா மாத்தும் போது இல்லடா இது தமிழர் மலைன்னு நீங்க சொல்லி நாம் தமிழர் கட்சி பாஜகவை ஓங்கி சங்கிலே மிதிக்குது. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்ப மும்மொழி கொள்கைன்னு தூக்கிட்டு வரும்போது இருமொழி தான் இங்க சரியான கொள்கை, தமிழ் தான் கொள்கை மொழியாக இருக்க வேண்டும் சொல்லி பாஜகவை தூக்கி மிதிக்குது. இதெல்லாம் மற்ற கட்சிகள் செய்தா சரியா செய்தான்னா அதுதான் கேள்வி. நாங்கள் இங்க வரி கொடுக்க மாட்டோம், அவங்க வந்துட்டு நீங்க இது சொல்ல எங்களுடைய பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது நாங்கள் வரி கூடா இயக்கத்தை உருவாக்குவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. சீமான் தான் இந்த முதல் குரலாக அதை ஒழிச்சாரு. அதை ஒழிக்கும் போது கேலி செஞ்சாங்க, கிண்டல் செஞ்சாங்க. இப்ப முதல்வரே சொல்றாரு நாங்கள் வரி கொடுக்க ஒரு நொடியில் நாங்கள் முடிவெடுத்து விடுவோம் வரி கொடுக்காமல் இருக்கிறதுக்குன்னா முதல்வர் சொல்றாரு. அப்ப எல்லாரும் கை தட்டுறாங்க, பாருங்க எவ்வளவு பெரிய புரட்சி. சீமானந்தன் தான் சொன்னாரு, அதை சொன்னதுதான் முதல்வர் எடுத்து சொல்றாரு. அப்போ பாஜகவுக்கு நேர் எதிராக இங்க களத்தில் நின்று போராடக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுகக்கு எதிராக களத்தில் நின்று நாங்க போராடுறோம், பாஜகவுக்கு எதிராக களத்துல இருந்து போராடுறோம் அப்படின்றப்ப ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னா அந்த கட்சியோட படைத்தளபதிகள் ரொம்ப முக்கியம் இல்ல? இப்ப கார்த்திகேயன் அவர்கள் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி உங்களை ஒப்பிடுறப்ப அவங்களும் கிரவுண்ட்ல ரொம்ப சீனியரா இருந்திருக்கலாம். ஜெகதீச பாண்டியன் முதற்கொண்டு இப்ப காளியம்மாள் முதற்கொண்டு அவங்க எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் தானே. அப்ப அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல சீமான் இருக்கிறார் இல்லையா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கட்சிக்கு இவர்கள் எல்லோரும் தேவையான்னு கேட்டால் ஆம் நிச்சயமாக தேவைதான், நான் அதை வந்துட்டு மறுத்து கூறவே இல்லை.
அவர்கள் இவ்வளவு தூரம் வந்துட்டு கட்சிக்கு உண்மையாக வேலை செஞ்சிருக்கிறாங்களான்னு கேட்டா வேலை செஞ்சிருக்கிறாங்க. அது வந்துட்டு யாரும் மறுதளிக்க போறது இல்லை. அவர்களுடைய பங்களிப்பை, அவர்களுடைய வீச்சை யாரும் வந்துட்டு இங்க மறுதளிக்க போறது இல்லை. குறிப்பாக நான் வந்துட்டு வெளியில போனவர்கள் மீது பெரிய விமர்சனங்கள் நான் வைக்கிறது இல்லை. தனிப்பட்ட முறையில் யார் மீதும் விமர்சனம் வைக்கிறது இல்லை. ஆனால் அவர்களால தான் கட்சியை இயங்குவது. அவர்கள் இல்லைன்னா நீங்க கட்சி நடக்காது. நாளைக்கு கார்த்திகேயன் மட்டும் போயிட்டா நாம் தமிழர் என்ன ஆகும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க அப்படியாக இந்த கட்சி கட்டமைக்கப்படல. ஒவ்வொருவரும் தமிழ் தேசியத்தின் மீது மிகப்பெரிய ஆர்வம் கொண்டு தமிழ் தேசியத்தை தன் கொள்கையாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க பாக்குறது என்னன்னாக்க ஊடக முகங்களாக அறியப்பட்ட நபர்கள், மேடையில் ஏறி பேசக்கூடிய அறியப்பட்ட நபர்கள் மட்டும்தான் நீங்க வந்து பாருங்க. ஆனா நான் சொல்லி முடிச்சேன். ஆனா கட்சி இயங்குவது எங்களால கிடையாது. கட்சி இயங்குவதுங்கிறது அடிமட்டத்தில் இருந்து கொண்டு நான் முகமே தெரியாம சீமான் அண்ணனை நேரடியாக கூட பார்க்காம ஒவ்வொரு தொகுதியிலும் நின்று கொண்டு மேடை போடுறது, போஸ்ட் அடிக்கிறது, வேலை செய்யறது இருக்கு இல்லையா, 100 ரூபாய் தான் சம்பாதிச்ச காசுல இருந்து போடுறது இருக்கு இல்லையா, அவர்களால தான் கட்சி வந்துட்டு. அதுதான் நீங்க சொல்றதுதான், அந்த பாயிண்ட்ல தான் நானும் வரேன். இப்போ வந்து கட்சிக்காக வந்து முகம் தெரிகிறவங்க கட்சி விட்டு போறாங்க அப்படின்றதுக்காக இந்த கேள்வி நான் வைக்கல. ஆனா போறவங்க எல்லாமே நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை கிராமந்தோறும் போய் சேர்த்தவங்க தான். அவங்க தான் இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு போறப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு 100 ரூபா வச்சிருந்தாலும் கட்சிக்காக செலவழிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு அதிருப்தி வராதா? அப்ப என்னப்பா இவங்க தானே நம்ம நம்பி இருந்தோம். அண்ணன் சீமானவர்களோட நேரடி தொடர்புல இருக்கிறவங்க காளியம்மாள், ஜெகதீச பாண்டியன் 27 ஆண்டு காலம் சீமானவர்களோட நெருங்கிய நண்பர், அவரெல்லாம் ஒவ்வொருத்தரும் வெளியே வராங்க அப்படின்றப்ப கிரவுண்ட்ல இருக்கிறவங்க உறுதியாக அது வராது. ஏன்னா இங்க இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் கொள்கையிலிருந்து மாறி இருந்தால் நீங்க கேட்கிற கேள்வி வந்துட்டு நியாயமானதா இருக்கும். குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்படி நடக்குதாங்கிறதான் கேள்வி. அவங்க வெளில போறவங்க என்ன சொல்லிட்டு போக முடியும்? இல்லங்க சீமான் அண்ணன் எல்லாமே சரியா செஞ்சு கொண்டு இருக்கிறாரு, என்னாலதான் இந்த கட்சியில பயணிக்க முடியல, எனக்கு வந்துட்டு தனி தேவை இருக்கிறது, அதனால நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போவாங்களா? அது சொல்ல முடியுமா? அவங்க பேசுறப்ப காமனா வைக்கக்கூடிய 2 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒண்ணு, ஹெச் ராஜாவை நீங்க ஒரு மூதறிஞர் அப்படின்றீங்க, சங்கி அப்படின்னா என் தோழன் அப்படின்றீங்க. இது எல்லாமே வந்து பாஜகக்கு எதிராக களத்துல நின்று சண்டை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட தம்பிகளுக்கு எப்படி பிடிக்கும்? அது நான் இதை பல இடங்கள்ல விளக்கம் சொல்லிட்டேன், திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன். எப்படி வந்துட்டு ஊபி என்றால் உத்தரப்பிரதேசமோ, ஆனா இங்க வந்துட்டு ஊபி என்றால் உடன்பிறப்புகள்னு மாற்றப்பட்டுச்சோ, அதே போல சங்கி என்றால் சகதோழன் வந்துட்டு ராமாயணத்துல எழுதப்படுகிறது. அதை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க சங்கி என்றால் நண்பன், சகதோழன்ங்கிற அர்த்தம் தான் அதனுடைய உண்மையான அர்த்தம். நான் சொல்லி முடிச்சேன், திரும்பவும் சொல்லிடுறேன். இப்போ இந்த வந்துட்டு சங்கி என்பது வந்துட்டு சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக மாறிடுச்சு. நீ என்ன சங் பரிவார் அமைப்புன்னு சொன்னீங்கன்னா செருப்பு கழட்டி அடிப்பேன்னு சொன்ன அதே சீமான் தான் நீங்க ரஜினிகாந்தை பார்த்தோன்னா சங்கின்னு சொன்னாக்க ரஜினிகாந்த் என்னோட சகத்தோழன், நீ அதனால சொல்றதா நான் ஏத்துக்கொள்றேன், நீ பார்க்கும்போது சங்கியா தெரியலையான்னு அதே இதுல கேள்வி கேட்கற. நீ பார்த்தில உன் மேடைகள்ல தூரம் வந்துட்டு ரஜினிகாந்தை கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்களா, அப்ப தெரியலையான்னு கேட்கிறாரு. அரசியல் புரிதல் உள்ளவர்களுக்கு இது தெரியும். நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய நபர்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனா அவர்களுக்கு வேற தேவை இருக்குது. இந்த ரஜினியை பார்ப்பதற்கு முன்பு, நான் ஜெகதீச பாண்டியன் நேரடியாவே சொல்றேன், அவர்கள் இந்த ரஜினிகாந்தை பார்ப்பதற்கு முன்போ, பெரியாரை பேசுவதற்கு முன்போ, இதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வந்து கட்சியிலிருந்து விலகிட்டார். அவர் கட்சி செயல்பாடுகள்ல வர்றதில்ல, நேரடியான இதுல வர்றதில்ல. இன்னும் சொல்ல போனா 2024 தேர்தலுக்கு முன்பே அவர் வந்துட்டு கட்சி பாதையில இருந்து பல இடங்கள்ல விலக ஆரம்பிச்சார். மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 2024 போட்டியிடுவதற்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே அண்ணன் சீமானுக்கும் அவருக்கு உண்டான தாபங்கிறது ஆயிடுச்சு, விரிசல் வந்துருச்சு. அவர் நிறைய இடங்கள்ல வந்துட்டு செயல்படாமலே இருந்தாரு. இருந்தாலும் அவர் வரும்பொழுது நிக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு, பிரச்சனை கொடுக்கறது இல்லைங்கும் போது மீண்டும் கட்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, குருமூர்த்தி அவரோட இன்புட்ல தான் கட்சி செயல்படுது நாம் தமிழர் கட்சி. பாஜக அவங்க குருமூர்த்தி இயக்குறாருன்றாங்களே நாம் தமிழர். நாங்க நேரடியாக அண்ணன் சொல்றாரு, நான் போய் சந்திச்சுட்டு வந்தது என் தலைவனை, என் தலைவன் இவ்வளவு தூரம் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபாகரனை நான் சந்திச்சேன்னு அண்ணன் சொல்றத நீங்க பொய்யுங்கிறீங்க. நான் இதெல்லாம் கேட்டு வந்தேன், இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் ஒவ்வொன்றாக ஒரு அண்ணன் சொல்றதெல்லாம் நீங்க பொய். அண்ணன் சீமான் எதை சொன்னாலும் பொய்யுங்கிறீங்க. ஆனா சந்திக்காத ஒரு நபரை போய் சந்திச்சுட்டாரு, அவரு சொல்லிதான் இயங்குது அப்படின்னு சொன்னாக்க, இப்ப வந்துட்டு குருமூர்த்தி சொல்றாரு மும்மொழி கொள்கையை எதிர்க்க சொல்லி, குருமூர்த்தி சொல்றாரா? அத தமிழை வந்துட்டு நாங்க வந்துட்டு தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்க வந்துட்டு உயர்த்தி பிடிக்கணும்னு சொல்றது குருமூர்த்தி சொல்றாரா? இல்ல தலைவர் பிரபாகரனுடைய படங்களை எல்லா இடத்துலயும் வச்சு நீங்க வந்துட்டு போராடுங்கள் குருமூர்த்தி சொல்றாரா? அதன்படிதான் நாங்க நடக்கிறோமா? இது தெரியும். எப்படி வருது இப்ப வேற மாதிரி அவருக்கு? நான் தான் சொல்றேன்ல, அவருக்கு தேவை இருக்கிறது, அவருக்கு உண்டான ஒரு தேவை இருக்குது. இப்ப சொல்லிட்டு அவர் எங்க போய் நிக்கிறார் சொல்லுங்க?
திமுகவுக்கு தானே போய் சொம்படிக்கிறாங்க, ம். திமுக தானே சிங்சா கடிச்சிட்டு இருக்காங்க. ம். வெளியில வந்துட்டாங்களா? திமுக கூட்டணி வச்சு பிரிஞ்சு ஓகே, வந்துட்டாங்களா? நீங்க சொல்ற இந்த இதை விட்டுருவோம். மீண்டும் அதே இன துரோகிகளோடு போய் நிற்பதற்கு நீங்க எங்களை துரோகின்னு சொல்லுவீங்கன்னா சொல்லிட்டு போங்க, உங்கள் விமர்சனங்கள் எடுபடாது. இப்ப 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமூக செயற்பாட்டாளரா அந்த பகுதியில மீனவ மக்களிடையே ரொம்ப பிரபலமா இருந்தவங்க தான் காளியம்மாள். அதனால தான் நம்ம கட்சி கூப்பிடுறோம். கட்சியில வந்து ஒரு மகளிர்ல பெரிய பொறுப்பும் கொடுக்குறோம். தொடர்ந்து அவங்க போட்டியிட வாய்ப்புகளும் கொடுக்குறோம். சீமான் அவர்களே நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. என் கட்சியோட குலதெய்வம் அவங்க, என்னுடைய படைத்தளபதி அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட காளியம்மாள் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க, இல்ல கட்சியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதை வந்து ஒரு சீமான் அவர்கள் பேசினாலும் கட்சியில கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்கள சமரசம் பண்ணி கட்சிக்குள்ளேயே இருக்க வைக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம பண்ணணும். ஆனா நம்ம அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க போனா போகட்டும், யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க அப்படின்றது எப்படி அது ஒரு நல்ல தலைவருக்கான ஒரு இது எப்படி இருக்கும்? ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்புல யாரு வேண்டுமானாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் விலகிச் செல்லலாம். அதற்குண்டான எல்லா உரிமைகளும் அவருக்கு உண்டு. அக்கா காளியம்மாள் அக்கா கிட்ட யாருமே பேசலையான்னு கேட்டா அப்படி கிடையாது, நிச்சயமாக பேசியிருக்கிறோம். நானே தனிப்பட்ட முறையில் 2 மணி நேரத்துக்கு மேலே அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் களைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு தமிழ் தேசியங்கிற பேர் இலக்கு இருக்குது, அதை நோக்கி நம்ம போவோம். நமக்கு வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. திராவிடர்களுடைய கூடாரம் நம்ம எதிரிகளோட கூடாரம் வலுவாக இருக்கும்பொழுது நாம் அதை விட வலுவாக செயல்பட வேண்டிய தேவை இருக்குதுன்னா நான் பேசியிருக்கேன். எப்ப பேசுனீங்க? நான் இந்த ஆடியோ விவகாரம் வெளியில வந்து அவர்கள் வந்துட்டு மௌனிச்சு இருந்து நான் வந்துட்டு கட்சி செயல்பாடுகளில் ஈடுபடலைன்னு அவங்க ஒதுங்கி இருக்கும்போது நான் அவர்கள்ட்ட பேசுறேன். இதை நான் பேசி அப்பவே நான் பேசினேன். இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இல்ல இந்த கட்சியில இருந்து வெளியில போறதுன்னு சொல்லிட்டு. இப்ப நான் கேள்வி கேட்கறது என்னன்னாக்க, அண்ணன் சீமான் சொன்ன ஒரு வார்த்தை உங்களை இவ்வளவு தூரம் காயப்படுத்துது அப்படின்னா நீங்க வந்துட்டு அரசியல்ல இன்னும் பக்குவப்படணும்னு தான் நான் சொல்லுவேன். அதுல இருந்து நீங்க வெளியில வரவே முடியல அப்படின்னா புற அழுத்தங்கள் அவர்களுக்கு நிறைய இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அவர் குடும்பத்திலிருந்து, அவருடைய மற்ற சொந்தங்கள்ல இருந்து, மற்ற கட்சிகள்ல இருந்து அவருக்கு வரக்கூடிய புற அழுத்தங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். எனக்கு நேரடியாக காளியம்மாள் அக்காள் என்னென்ன தவறு செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் அதை வந்துட்டு கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா கட்சியில இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, யாரை போய் சந்திச்சாங்க, எங்கெல்லாம் போய் பேசினாங்க, எல்லாத்தையும் அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. அக்கா வந்து சொல்லட்டும், இல்ல இதுதான் இந்த பிரச்சனை தான், நான் இதனால வெளியாயின்னு அவங்க சொல்லட்டும். சொன்ன பிறகு அதை ஆதாரப்பூர்வமா நிரூபிப்போம். ஒரு பக்கம் நேற்று அந்த கடிதம் அவங்க எதனால விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை படிச்சு பார்க்குறப்ப அவங்க சொல்றது, நான் ஒரு மனவேதனையோட தான் இதுல இருந்து விலகிறேன், தமிழ் தேசிய பாதையில தான் பயணிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப அந்த கட்சி மீது அவங்க எவ்வளவு பற்று இருந்திருக்கு, கொள்கை மீது எவ்வளவு பற்று இருந்திருக்கு அப்படின்னு தானே பார்க்கப்படணும். அது ஆனா அவங்க நீங்க அதிருப்திகள்லாம் அந்த ஒரு வார்த்தை கூட விமர்சித்து இல்லையே, நீங்க அந்த என்னைய சரியா வழி நடத்தல அப்படின்னு பொதுவா எல்லாரும் வெளியிடுவாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லையே. அவங்க வந்து நாம் தமிழர் நம்பியிருக்காங்க, அந்த கொள்கையை நம்பியிருக்காங்க, சீமான் அவர்களோட தலைமையை விரும்பி இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க வெளிவராங்க அப்படின்னா அப்படி இருந்திருந்தா அவர்களால் இணைஞ்சு பயணிச்சிருக்க முடியும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் சீமானை தலைமை ஏற்று இருந்தாக்க நீங்கள் இங்க தலைவர் பிறந்த நாள் என்று பேசி இருக்கக்கூடிய கூட்டத்தில் நீங்க அப்படி பேசியிருக்கணுங்கிற தேவையே இல்லை. உங்களுடைய இடைவெளியை நீங்க தான் அதிகப்படுத்திருக்கீங்கிறது நிறைய இடங்கள். ஆடியோ தான் இது காரணம். ஆடியோ காரணம் இல்ல, அதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை வந்துருச்சு. அந்த ஆடியோ எதனால வந்துச்சுங்கிற ஒரு தேவை இருக்குல்ல, ஏன் அப்படி பேசினாருங்கிற ஒரு தேவை இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி ஏதோ நடந்ததுனால தானே அண்ணா அப்படி பேசுறாரு. அப்படி பேசுறாருன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குல்ல. அப்ப அது வெளியில வந்தது அப்படிங்கிறதுனாலதான் நீங்க விலக ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? ஆடியோ வெளில வந்ததுங்கிறதுனால விலக ஆரம்பிக்கிறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்ன, அதை திருத்திக் கொள்றதுக்கு யார் செயல்படணும் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாரும் வந்துட்டு ஒரு தவறு செய்யறாரு, கார்த்தி ஏன்டா அப்படி செய்யற அப்படின்னு கேட்கிற உரிமை அண்ணனுக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு. அவன் செய்யறானா அவனை தூக்கி போடுறா, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான உரிமை இருக்கான்னு கேட்டா உரிமை இருக்கு. அதை தாண்டி இப்ப எனக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்டா அவனை தூக்கி போடுறா, நீ ஒழுங்கா வேலை செய்யறான்னு இன்னொருத்தட்ட அவர் சொல்றாருனாக்க, என்ன தூக்கி போட சொல்றாருனாக்க நான் என்ன தவறு செஞ்சிருக்கேங்கிறத உணர்ந்து கொண்டு அண்ணன்ட்ட போயிட்டு, அண்ணன் இனிமே அந்த தவறு செய்ய மாட்டேன், நான் இந்த தமிழ் தேசிய பாதையில சரியா செய்யறேன்னு கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பா நான் நினைக்கிறேன். அப்படியாக நினைக்காமல் இல்ல எனக்கு 2 கொம்பு இருக்கு, அவர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு என்னை பத்தி அப்படி சொல்லலாம், என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டேன்னாக்க என்னால அது வந்துட்டு நடக்காது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது ஒரு விதங்க. இப்ப எந்த கட்சியில் இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கும். அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நீங்க விலகுறீங்கன்னா அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை தலைவருக்கு இருக்கு. அதை செய்யும் பொழுது இல்ல அது வந்துட்டு என்ன திட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாக்கா அதை வந்துட்டு ஒன்னும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. நீங்க இன்னும் சொல்றேன், இந்த வார்த்தை தான் பிரயோகிச்சுட்டாரு, திட்டுறதா இருந்தா கூட இந்த வார்த்தை பிசுறுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. இதை சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதை முழுக்க அஜெண்டாவாக பரப்பக்கூடிய நபர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். நான் என்ன கேட்கிறேன், ஓட்டு கேள்றா நாயன்னு மேடையில வச்சு திட்டக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தெரியல இல்ல? ஒரு கட்சியினுடைய தலைவரை, உங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவரை ஓட்டு கேள்றா நாயன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தெரியல. நான் சொல்லி முடிச்சிடறேன். 1000 ரூபாய் எதிர்கட்சிக்காரன் ஓட்டு கொடுக்குறான்னா என்னால அவ்வளவு கொடுக்க முடியாது, 500 ரூபா தானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டும் போது உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தெரியல. ஒரு ஆதிக்குடியை சார்ந்தவன உன் பக்கத்துல கூட உட்கார விடாம நின்று
நின்றுட்டே பேசுறான் அப்படின்னு கையை கட்டி நின்று பேசுறான்னு ஒரு அமைச்சர் சொல்லும்போது உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தெரியல. அப்ப இதுல எல்லாம் தெரியாதது பிசிறுன்னு சொல்லிட்டாருங்க. ஐயோ எவ்வளவு பெரிய கட்ட வார்த்தை, ஐயோ உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டே போயிருச்சு நீங்க சொல்றீங்கன்னா நான் சொல்ல நீங்க கோல் போஸ்ட மாத்துறீங்க. இல்ல கோல் போஸ்ட் வந்து வெளியே வந்து நான் அதிருப்தியில இருக்கேன், இப்படி சொன்னது தப்பு அப்படின்னு அவர் வெளியே சொல்லி இருந்தாருன்னா எல்லா கேள்வியிலும் திமுக கிட்ட கேட்டிருப்போம். ஏன் இவ்வளவு அதிருப்தியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்? உங்களை என்ன வேணா திட்டுவாங்க, நீங்க கையை கட்டிக்கிட்டு கேட்டுட்டீங்கன்னாக்கா அது பேர் செல்ஃப் ரெஸ்பெக்டா? திட்டுனா கண்ணா பின்னான்னு திட்டலாம், கெட்ட வார்த்தையில திட்டலாம், கையை கட்டிட்டு நான் கேட்டுட்டேன்னா அது பேர் செல்ஃப் ரெஸ்பெக்டா? இல்ல நம்ம அதுதான் நீங்க சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ல இருந்து பேசுவோம், இந்த சப்ஜெக்ட்ல இருந்து பேசுவோம். பேச வேண்டிய தேவை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்க இதை புரொபகண்டாவாக கொண்டு வந்து அஜெண்டாவாக கொண்டு வந்து அக்கா காளியம்மாள் மனதை மீண்டும் மீண்டும் புண்படுத்தி கொண்டே இருந்தவர்கள் யாருன்னா இந்த திமுக காரங்க தான். நான் அந்த திமுக காரங்கள்ட்ட ஏன் கேட்கிறேன்னாக்க உங்களுக்கு முதல்ல சுய அறிவு இருக்கா, சுயமரியாதை உங்கள்கிட்ட இருக்காங்கிற கேள்வி எழுப்புறேன். இருந்துச்சுன்னா நீங்க அடுத்தவங்களை புத்திமதி சொல்லுங்க. இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே வருவோமே, இப்போ நீங்களும் ஆகட்டும், இடும்பவன கார்த்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் கட்சியில இருக்கக்கூடிய நிறைய காளியம்மாள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஒரு இடத்துல போய் பேசுறீங்க, ஆளுங்கட்சி எதிராக திமுக எதிராக கடுமையாக விமர்சனம் முன்வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தரப்புல இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா கட்சிக்காக கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்றோம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை பார்க்குறோம். நீங்க சொல்ற மாதிரி தமிழ் தேசியம் அப்படின்றது ஒரு மரத்தான் ஓட்டம் தான். அது எப்போ போய் நம்ம ஜெயிப்போனே தெரியாது. ஆனா அது எல்லாம் கொடுக்குறப்ப அப்படிப்பட்ட தலைவரே நம்மளை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றப்ப எல்லாருக்கும் அதிருப்தி வர்றது சகஜம் தானே. அந்த அதிருப்தி வரதை நான் தப்புன்னு சொல்லல, அந்த அதிருப்தியை நம்ம சரி பண்ணாம சரி பண்ணலையே, அதுதான் கேள்விங்க. அந்த அதிருப்திக்கு காரணம் யாருன்னு தான் கேட்கிறேன். இப்போ அண்ணன் திட்டும்படியாக நீங்க என்ன செஞ்சீங்கிறது தான் கேள்வி. இப்போ ஒருத்தங்க வந்துட்டு கோவப்படுறாங்க, உங்க மேல கோவப்படுறாங்கன்னா இதே அண்ணன் தானே உங்களுக்கு வந்துட்டு மேடையில நின்று சொன்னது என்ன சொன்னாங்க, என் குலதெய்வம் அப்படின்னு சொன்னது யாரு, இதே அண்ணன் தானே சொன்னாங்க. அப்ப அதே அண்ணன் வந்துட்டு இல்லப்பா அது ஒரு பிசுறு தட்டி விடுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கிறது தான் கேள்வி. அப்ப எதையுமே செய்யாத ஒரு நபர் மீது யாரும் அப்படி ஒரு கோவப்பட போறது இல்லை இல்லையா. அவங்க செய்யறாங்க, ஏதோ நடந்திருக்கு, எனக்கு அது தெரியாம இருக்கும், அண்ணனுக்கு சீமான் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது நடந்து கொண்டிருக்குது. இப்போ அதை பேசியாச்சு. இப்ப அதை திருத்தி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்பு யாருக்கு இருக்குது? அவங்களுக்கு. யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இதை வந்துட்டு உங்களை தடுத்தாங்களா, நீங்க உள்ள வரக்கூடாது, கட்சிக்குள்ள வரக்கூடாது, மேடையில் ஏறக்கூடாது, யாராவது தடுத்தாங்களா? இன்னும் சொல்ல போனா அத்தனை மேடைகளையும் நீங்க வந்து அத்தனை மேடைகளையும் உங்களை ஏற்றி பேசதானே வச்சிருக்காங்க. யாராவது கட்சிக்குள்ள இருந்து தடுத்தாங்களா? நீங்க சகஜமா வந்து பழகி இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது இல்ல. இன்னும் சொல்ல போனா கட்சியிலிருந்து விலகுகிறார் காளியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் அதை வந்துட்டு ஒரு பெருசா 4 மாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் விலகவில்லை, நான் நிக்கிறேன் கட்சியிலன்னு ஒரு ட்வீட் போடுறதுக்கு எவ்வளவு நேரம்? இல்ல நான் வந்துட்டு விலகலைங்க, நான் கட்சியில தான் இருக்கிறேன், எப்பொழுதும் அதான் சொல்ல வர்றோம். அப்போ இது வந்துட்டு யாரும் தள்ளல, அவங்க முடிவு எடுத்துட்டாங்கிறது தெரியுது இல்லையா. அவங்க ஆல்ரெடி அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், காலம் அதை உணர்த்தும். அவங்க எங்க போய் நிக்கிறாங்கிறது காலம் அது உணர்த்தும் இல்லையா. நான் என்னுடைய அறிவுரையாக உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னாக்க, தமிழ் தேசிய பாதையில் தொடர்ந்து பயணிங்கள். உங்களுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது நிச்சயமாக இருக்குது. உங்கள் சமூகத்துக்கு உண்டான தேவையாக நீங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குரலாக இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களை இன்னும் சொல்ல போனா ஒரு நாகை மாவட்டத்துக்குள்ள இருந்தவங்களை உலக தமிழர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து அண்ணன் சீமான் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தில் உங்களை காமிச்சிட்டார். இனிமே நீங்க கொடுக்கக்கூடிய குரல்ங்கிறது உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் கேட்கும். அப்படியா இருக்கும்போது உங்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை நேரடியாக கொண்டு போய் சேருங்க. உங்கள் சமூகத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போயிடாதீங்கிறத என்னுடைய அறிவுரை. நீங்க சொன்ன அந்த வார்த்தையில இருந்தா என்னோட அடுத்த கேள்வி, ஒரு பெரிய வெளிச்சம் கொடுத்தது நாம் தமிழர். இந்த வெளிச்சம் தான் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிறதுக்கான காரணமா? சீமான் அவர்கள் தனக்கு ஈக்குவலா யாரும் வளர்றத விரும்ப மாட்டாரு, ஒரு இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரி. ஏன் அந்த வெளிச்சத்தை பாய்ச்சியது யார் சொல்லுங்க? வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டு வந்து மேடை தோறும் ஏற்றி அல்லது ஊடகங்கள் தோறும் செலுத்தி அல்லது நாடுகள் தோறும் அனுப்பி இந்த வெளிச்சத்தை அவர் மீது பாய்ச்சியது யாருன்னு கேட்கிறேன். அப்படியான ஒரு இன்செக்யூரிட்டி அண்ணனுக்கு இருந்திருந்தா, நீ போகாதரா நானே போய் டிவி சேனல்ல உட்காரன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப சீமான் அண்ணன் வர்றேன்னு சொன்னாக்க யாரும் வேண்டாம்னு சொல்ல போறாங்களா? அத்தனை பேரும் பேட்டி எடுக்கிறதுக்கு தயாரா தானே இருக்காங்க. ஆனா நான் போக மாட்டேன், தம்பிகள்லாம் போவாங்க, அவங்க இவங்களை எடு, இந்த தம்பி எடு, அந்த தம்பி எடுன்னு குறிப்பிட்டு அவர் சொல்லி அத்தனை பேரையும் வந்துட்டு ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாருன்னா என்ன காரணம்? இன்செக்யூரிட்டினாலயா? நீங்க சொல்ற இன்செக்யூரிட்டி தான் வந்துட்டு அவர் வந்துட்டு இது மாதிரி செய்ய வைக்குதா? ஒவ்வொருவராக அவர் தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் வந்துட்டு இந்த கட்சிக்கு வந்துட்டு செயல்படுவார்களோ அத்தனை பேர் மீது வெளிச்சத்தை பாய்ச்சி அத்தனை பேரையும் வளர்த்து இங்க கொண்டு வந்து நிறுத்துறது அண்ணன் சீமான் தான். அப்படியாக இருக்கும்போது அவர் வந்துட்டு அவர் வளர்ந்துட்டாங்கிறதுனால துரத்தி விட்டாரு அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு சப்பக்கட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. அண்ணன் சீமானுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் வளர்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் நீங்கள் இன்னும் அண்ணன் சீமானை விடவே நீங்க வளர்ந்துருவீங்க அப்படின்னாக்கா அது கட்சிக்குள்ள எப்படி இருக்குங்கிறது தெரியாது. வளர்ந்துட்டதாவே வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க வளர்ந்துட்டதாவே வச்சுக்கோங்கன்னாக்க நீங்க அந்த ஒரு தொகுதியை வென்று கொண்டு வந்தா, இல்லப்பா நாளைக்கு ராஜினாமா பண்ணிருன்னு அண்ணன் சொல்ல போறாரா? வென்று கொண்டு வந்துருங்க. நாம் தமிழருக்கு அது வெற்றி தானே. வென்று கொண்டு வந்துருங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இன்னும் எல்லாரும் கேட்கறது காமனான ஒரு கொஸ்டின் தான். 2ஆம் கட்ட தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தரை காமிங்க அப்படின்றாங்க.
ஏன் வரல, ஏன் உருவாகல? முதல் கட்சி கட்ட ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் நாங்க ஆச்சு, நம்ம சொல்றோம். அங்கீகாரம் வாங்கிட்டோம். நாங்க சொல்றோம் முதல் கட்ட தலைவனாக அண்ணன் சீமான் உள்ள போகட்டும்ங்கிறோம். வெற்றியை ஒரு ஒரு தலைவனாக யார் வந்துட்டு இது பண்ணுனாக்கா வெற்றி தான் தீர்மானிக்குது. இங்க மக்கள் மத்தியில ஒரு குரல் கொடுத்து மக்களுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னா வெற்றி தான் இருக்கு. முதல் கட்ட தலைவர்களே உருவாகலங்கும் போது நீங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எங்க போவீங்கன்னு இருக்கு. காலம் கண்டிப்பாக உருவாகும். தலைவர்கள் இல்லாத வந்துட்டு ஒரு கட்சியே இல்லாம போயிட போறது இல்ல. ஐயா எடப்பாடி எங்க இருந்தாருன்னு தெரியுமா? ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது எடப்பாடி அவர்கள் எங்க இருந்தாருன்னு தெரியுமா? ஒரு கட்சியின் தலைவனாக வந்து உட்கார்ந்து இப்ப இருக்கிறாருனாக்கா எப்படி இருந்தாரு? காலம் ஒருவரை வந்துட்டு உயர்த்தி கொண்டு வந்துரும். அது இல்ல உண்மையும் உழைப்புமாக நீங்க வந்துட்டு உங்க கட்சிக்குள்ள இயங்கி கொண்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக காலம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். யாராலையும் அதை மறுக்க முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர் எனக்கு அடுத்து இவர்தான், நான் செத்துட்டா இவர்தான் சொல்லணும்னு நீங்க இப்பவே நினைக்கிறீங்கன்னா இப்ப ஒரு கட்சி வந்து சீமான் அவர்கள் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போறாங்க அப்படின்றது எல்லா தேர்தலையும் நம்ம பாக்குறோம். அதோட இன்னும் ஒரு 4 பேர் இப்ப கட்சிக்கு இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் வெளியே வராங்க இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வெளியேறாங்கன்னு. அப்ப இரண்டாம் கட்ட தலைவரே இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப உங்க கேள்விகளிலே முரண் வந்துருது இல்ல. காளியம்மாளே நீங்க இரண்டாம் கட்ட தலைவருங்கிறீங்க. எப்போ வெளியில போனோன்னு? ஜெகதீச பாண்டியன் இரண்டாம் கட்ட தலைவருங்க. எப்ப வெளில போனோன்னு? உள்ள இருந்த போது ஏன் அவங்க இரண்டாம் கட்ட தலைவரா தெரியல? அப்போ வந்துட்டு இங்க இடும்பாலம் கார்த்தியோ இல்ல சாட்டை திருமுருகனோ இல்ல ஃபரானா ஃபாத்திமாவோ இவங்க எல்லாம் ஏன் இரண்டாம் கட்ட தலைவராக உங்களுக்கு தெரியல? அப்ப இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. காலம் அவர்களை வெளிக்கொண்டு வரும். வெற்றி தான் வந்துட்டு அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களாக அவர்களை வந்துட்டு நிலைநாட்டும். வெற்றியை நோக்கி நாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிலைநாட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சிட போது யார் இரண்டாம் கட்ட தலைவர். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பதற்றம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருச்சு. அதனாலதான் வந்து கட்சியை வந்து அவங்க நிலைப்பாட்டுல கொஞ்சம் மாறி மாறி எடுக்கிறாங்க. கட்சியில இருக்கக்கூடிய கீழே இருக்க தொண்டர்கள்லாம் வெளியே வராங்க அப்படின்னு இன்னொரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அது முற்றிலுமாக பொய்யானதுதான். என்ன காரணம்னா நான் சொன்னது போல 2024 தேர்தல் முடிஞ்சதுல இருந்தே அண்ணன் கட்சியை வந்துட்டு கலைச்சிட்டு வேற ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு போறாரு. அதுல இருந்தே வந்துட்டு பல பேர் வந்துட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்துட்டு இது சரிபட்டு வராதுங்க, என்னோட ஈகோக்கு சரிபட்டு வராதுன்னு பல பேர் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி விலகக்கூடிய நபர்களை எல்லாம் அண்ணன் வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை, நீ போயிட்டே இருக்கும். அப்பதான் வந்துட்டு பல இடங்கள்ல வந்துட்டு அண்ணன் வந்துட்டு சொன்னது எல்லாமே வந்துட்டு இலை உதிருது, மரங்கள் வந்து இல்ல இப்ப சொன்னது அது நான் சொல்றது அப்பையில இருந்தே சொல்றேன். நான் ஒரு மரம் வந்துட்டு வளருதுன்னா சில கிளைகள் முறியத்தான் செய்யும், இலைகள் உதிரத்தான் செய்யும். எப்ப சொன்னது? 2024 சொல்றாரு. காரணம் என்னன்னா இந்த கட்டமைப்பை அவர் மாற்றி கட்டும் போது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படியே இருக்கிறாங்க. இல்ல நான் வந்துட்டு எனக்கு தான் பெரிய பதவி கொடுக்கணும், மற்றவர்களுக்கெல்லாம் எனக்கு சமமான பதவி கொடுக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறவர்கள் விலகி போறாங்க. அவங்க போட்டு கட்சி வந்து அங்கீகாரம் இன்னும் வாங்கல அப்படின்ற சமயத்துல இது மாதிரி நிறைய பேர் விலகுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மேல ஒரு அவநம்பிக்கை இருக்கலாம், கட்சி வளருமா வளராதா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டீங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீதாலட்சுமி கவனிக்கக்கூடிய வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றப்ப கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்ற சமயத்தில் இத்தனை பேர் விலகுறாங்க அப்படின்னா தடுத்து நிறுத்தணும் இல்லையா? இல்லைங்க, அதை விட்டு கலையுதிர் காலம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க பாத்துக்கோங்க. ஊடகங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குது. நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் பேசுறாங்க, எம்பிக்களா இருக்கிறவங்க பேசுறாங்க, அக்கா கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, அது காலியாகுது, அவங்க வந்துட்டு ஒண்ணுமே தடம் தெரியாம போகிறாங்க. ரியாலிட்டி அப்படி இருக்குதான்னு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காமிச்சிருச்சு. இத்தனை நிர்வாகிகள் விலகிய பிறகு, இத்தனை பேர் வந்துட்டு குற்றச்சாட்டுகளை வச்ச பிறகு, இத்தனை பேர் நாம் தமிழர் மீது சேற்றை வாரி கல்லை தூக்கி எரிந்த பிறகுதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துட்டு ரிசல்ட்டை காமிச்சிருக்கு. நீங்க வாங்கின ஓட்டையே உங்களால வாங்க முடியாது. நீங்க எப்படி பெரியார பேசிட்டு பெரியார் மண்ணில் உங்களால வாக்கு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்ட நபர்கள் அதை விட 2 மடங்கு வாங்கின டெபாசிட் வாங்கலைங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா 2 மடங்கு வாக்கை வாங்கி நாம் தமிழ் கட்சி தன் வளர்ச்சியை காமிச்சிருச்சு. கிரவுண்ட் ரியாலிட்டியில என்ன இருக்கு, மக்கள் எவ்வளவு தூரம் நாம் தமிழ் கட்சியை நம்புகிறார்கள் காமிச்சிருச்சு. இந்த நிர்வாக சிக்கல் இருக்குல்ல, அது ஒரு உட்கட்சி பிரச்சனை. உள்கட்சி பிரச்சனைகளால மக்கள் பிரச்சனை எதுவும் தடைபட போறது இல்லை. நாம் தமிழ் கட்சி மக்கள் பிரச்சனையில ஏதாவது ஒரு இடத்துல பின்வாங்கி இருக்குன்னு சொல்லுங்க. பரந்தூர் விமான நிலையத்துல இல்ல இப்போ வந்துட்டு மலங்கலந்த விஷயத்துக்கு வந்துட்டு அவர்களுக்கு எதிராகவே அவருக்கு நேராகவே தீர்ப்பு கொடுத்ததுல ஏதாவது ஒரு விஷயத்துல மக்களுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி நின்றுச்சு நீங்க சொல்லுங்க. மக்கள் போராட்டங்கள் அத்தனையிலும் நாம் தமிழ் கட்சி இப்பொழுதும் தொடர்ந்து நின்று கொண்டு இருக்கிறது. அது மக்களுக்கு தெரியும். அண்ணன் சொல்றது, சீமான் அண்ணன் வந்துட்டு கார்த்திகேயன் இங்க வருவாரு, இடும்பவனம் கார்த்தி வருவாரு, காளியம்மாள் வருவாங்க, அதை வச்சு நம்ம கட்சியை வளர்த்தரலான்னு அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒற்றை நபராக வந்து நிக்கிறேன். இங்க இந்த தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் கடமை. என் தொண்டை கிழிந்தாலும் பரவாயில்லை, 234 தொகுதிகளும் நான் வேட்பாளரை போட்டு நிறுத்தி நான் வந்துட்டு இது ஒரு கட்சியாக கட்டமைச்சு கொண்டு போயிருவேங்கிற ஒரு தைரியத்தில் தான் அவர் இறங்கி வர்றார். யாரோ வந்து எனக்கு தோல் கொடுப்பாங்கன்னு நிக்கல.
அவர் கொண்டு வந்த சித்தாந்தங்கள் சரியா இருக்குங்கும் போது தான் நாங்க போய் தோல் கொடுக்கிறோம். ம், ம். அப்ப அந்த சித்தாந்தங்கள் மீது அவர் சரியாகவே இயங்கி கொண்டிருக்கிறார், அவர் மாறாமலே இருக்கிறாருங்கும் போது விலகி போனா அது என்னோட பிரச்சனையை தவிர அண்ணன் சீமானோட பிரச்சனை இல்லை. ம். அவர் வந்துட்டு என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ம். அவர் வந்துட்டு வந்து நின்று தம்பி உன்னை நம்பி தாண்டா கட்சி ஆரம்பிச்சா நீ வந்துடுறா அப்படின்னு கெஞ்சணுங்கிற அவசியம் இல்லை. ம். அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் நிக்கிறாருனாக்கா, அவர் கொள்கை பிடிப்போடு நிக்கிறாருன்னா கூட நிக்க முடிஞ்சா நில்லுங்க, இல்லையா விலகி போயிட்டே இருங்க. நாங்க அந்த இடத்தை இட்டு நிற்பதற்கு இன்னும் 1000 பேர்கள் சேர்ந்து கொண்டிருக்காங்க. இப்ப இத்தனை மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் விலகினது கட்சிக்கு எந்த பாதிப்பு எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இன்றைய தேதியில இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நபர் விலகிட்டாருன்னு சொல்லிட்டு, நான் அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எத்தனை நபர்களுக்கு மாவட்ட பொறுப்புகள் போடப்பட்டிருக்கிறது, எத்தனை நபர்கள் புதிதாக மாநில ஒருங்கிணைப்பாளரை இணைஞ்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு இன்னும் அதிக வீரியத்தோட செயல்படுறாங்க, பொறுப்புகள் வந்துட்டு எவ்வளவு தூரம் போடப்பட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்துட்டு ஏதாவது ஊடகங்கள் காமிக்குதா? இறுதியாக ஒரு கேள்வி. இப்ப இத்தனை பேர் கட்சியில இருந்து போறாங்க, நீங்க சொன்ன எல்லா காரணங்களும் வச்சிடலாம். ஆனா எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்ல சமூக வலைதளங்கள் வைக்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கு அப்படின்னா, சீமான் சர்வதிகாரியா இருக்காரு, அவர் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்றது எப்படி ஒரு கட்சியை வந்து நடத்தும்? இது வந்து ஒரு காலேஜில் ஒரு பிரின்சிபல் சொல்றதை கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்சின்றப்ப வெவ்வேறு கொள்கைகள் இருக்கும், நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லாமே வந்து இல்லை நான் சொல்றதை தான் நீ செய்யணும், நான் சொல்ற வேட்பாளரை தான் நீ நிறுத்தணும் அப்படின்றது ஒரு சர்வாதிகார போக்கு தானே அது? அண்ணன் சீமான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் அன்பான சர்வாதிகாரி தான், எது சரியானது என்பதை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டிய கடமை ஒரு ஆசிரியருக்கு இருக்கு. நீ இம்போசிஷன் எழுத மாட்டேன்னு வந்துட்டு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னாக்க, எனக்கு ஏன் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குங்க, அதனால நான் படிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றான்னா அவனையும் கூட்டு வந்து நீ இதே மாதிரி தான் படிக்கணும், மற்றவர்கள் எல்லோரும் படிப்பது போல நீனும் படிக்கணும்னு சொல்ல வேண்டியது ஒரு ஆசிரியரோட கடமை. அதை புரிந்து கொண்டவர்கள் யாரும் வந்துட்டு அண்ணன் மீது குறை சொல்ல மாட்டாங்க. தவறான பாதையில போறப்ப வந்து நம்ம கேப்டன் எச்சரிக்கிறது ஒன்றும் தவறு இல்லைல்ல. தவறான பாதையில் போனால் எச்சரிக்கலாம். இதுவரை அண்ணன் போட்ட திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு தோத்து இருக்குதா? ஏதாவது ஒரு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வந்துட்டு வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட கீழே சரிஞ்சிருக்குதா? ஒவ்வொரு பொது தேர்தல் வரும்போதும் 2 மடங்காக வளர்ந்து கொண்டே போகுது. எப்படி போகுது? எப்படி போகுது சொல்லுங்க? இவர் சரியான பாதையில போகாததுனாலதான் போகுதா? அப்ப பாதை சரியாக தான் இருக்கிறது, கொண்டு போக சேர்க்கக்கூடிய நபர் சரியாக தான் போயிட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அதில் உங்களால் வருவதற்கு உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதா இல்லையாங்கிறதான் கேள்வி. இன்னும் அடுத்த தேர்தல் வரும்போது நாம் தமிழ் கட்சி எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அதை நோக்கி நீங்க வந்துட்டு போறதுக்கு அண்ணன் வைக்கக்கூடிய சரியான பாதை தான் நம்புனா வாங்க, இல்லைன்னா குதிச்சு போங்கிறது தான் அவருடைய பேர். இப்ப காளியம்மாள் அவர்கள் இப்ப தாவேக்காலையோ இல்ல திமுகலையோ ஜாயின் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகியா? நான் அவங்கள்ட்ட பலமுறை நேர்லையும் சொல்லியிருக்கிறேன், ஊடகங்கள் வழியாகவும் சொல்லியிருக்கிறேன். தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம். தமிழ் தேசியங்கிறது வந்துட்டு ஒரு இலக்கு. அது வந்துட்டு தமிழர்களுக்கு உண்டான விடுதலை அப்படிங்கிறது ஒரு இலக்கு. மீனவர்களை கொன்று குவித்தன் பக்கத்திலே போய் நின்று கொண்டு நம்மளால் மீனவர்கள் மீது வந்துட்டு அக்கறை செலுத்த முடியாது. தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் கூடவே சேர்ந்து கொண்டு தமிழர்களுடைய விடுதலையை வந்துட்டு பெற்றெடுக்க முடியாது. திராவிடம் என்னும் முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழ் தேசியத்தை அமுக்கி தமிழ் தேசியம் இங்கே வளர விடாமல் தமிழ் என்ற உரிமையும் தமிழர்களுடைய உரிமையும் கொன்று குவிக்கக்கூடிய இந்த திராவிடத்தின் பால் நின்று நம்மளால எந்த விதத்திலும் சாதிக்க முடியாது. அக்கா சொல்லியிருக்கிறாங்க, என் பாதை வந்து தமிழ் தேசிய விதையை தான் இருக்கும்னு. அதை நான் முழுவதுமாக நம்புகிறேன். அந்த பாதையில் அவங்க பயணிக்கணும்னு நான் வேண்டுறேன். எங்க இருந்தாலும் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.